ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேன்வால இந்த 2026ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 11 விஷயங்கள், பேசிக்கான 11 விஷயங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு கிரியேட்ல போயிட்டு, இன்னைக்கு நம்ம ஒரு இமேஜ எடிட் பண்றது ரிலேட்டடா தான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஸோ நம்ம போஸ்டருக்குள்ள போயிரலாம். நான் அதுக்கு போஸ்டர்ன்னு டைப் பண்றேன். லேண்ட்ஸ்கேப் போஸ்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது, ஒரு இமேஜோட பேக்கிரவுண்ட எப்படி டெலீட் பண்றது? அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ரீசைஸ் பண்ணிட்டு, உங்ககிட்ட கேன்வா ப்ரோ இருந்துச்சுன்னா, நீங்க இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இங்க பிஜி ரிமூவர்ன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட கேன்வா ப்ரோ இல்ல, பட் நான் வந்து பேக்கிரவுண்ட எரேஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழ ஆப்ஸ்ல போயிட்டு, மேல வந்து சர்ச் பண்ணுங்க. அதுல பேக்கிரவுண்ட் எரேசர்ன்னு குடுங்க. இது உங்க பேக்கிரவுண்ட் எரேசர்ன்னு வருதா? இத குடுங்க. இத குடுத்துடுங்க. இப்போ இதுல சூஸ் ஃபைல் குடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணணுமோ, அந்த ஃபைல செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஓப்பன் குடுங்க. ஓப்பன் குடுத்துட்டு, ரிமூவ் பேக்கிரவுண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான். பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். ரிமூவ் பண்றத டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்டா எப்படி நீங்க சேவ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஷேர்ல போயிட்டு, டவுன்லோட்ஸ்ல இங்க டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்டுன்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க டவுன்ல குடுங்க. பட் ஆனா, இதுக்கு வந்து டெஃபினட்டா உங்களுக்கு கேன்வா ப்ரோ தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ எப்படி பிளர் பண்றதுன்னு பார்க்கலாம். இத நான் ஓரமா வச்சுக்கிறேன். அதுக்கு அகைன் நான் அதே இமேஜே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த இமேஜ எப்படி பிளர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, எடிட்ல போங்க. எடிட்ல போயிட்டு டூல்ஸ்ல சி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுங்க. குடுத்துட்டு பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கா? அத குடுங்க. குடுத்துட்டு நீங்க ஹோல் இமேஜ் போயிடுங்க. ஹோல் இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பிளர்ரு. நீங்க நீங்க இமேஜ பிளர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட 2 இமேஜஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம இமேஜ பிளர் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொன்னு அந்த இமேஜோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்பரன்ட் இமேஜ் வந்து நம்ம இப்போ பிளர் பண்ண இமேஜுக்கு பின்னாடி இருக்கு. இப்போ அத முன்னாடி கொண்டு வரது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த கேன்வாஸ்ல இருக்க ஏதோ ஒரு இமேஜ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லேயர்ன்னு காமிக்கும். அதுல கீழ ஷோ லேயர்ஸ்ன்னு குடுங்க. இப்போ இந்த டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட் வந்து இந்த இமேஜுக்கு கீழ இருக்கா? இத தூக்கி இப்படி மேல வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இது மேல வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜ ரீசைஸ் பண்ணோம்னா, ரீசைஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ போய் பழைய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ இப்போ இருக்கிற பெர்சன் மட்டும் ஷார்ப்பா இருப்பாரு. பின்னாடி பேக்கிரவுண்ட் எல்லாமே பிளர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம வந்து 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு இமேஜோட பேக்கிரவுண்ட எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இன்னொன்னு இமேஜ எப்படி எப்படி வந்து பிளர் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து 3 லேயர்ன்ற கான்செப்ட்ட வச்சு இமேஜோட பேக்கிரவுண்ட மட்டும் எப்படி பிளர் பண்றது அந்த மாரி அப்படின்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம 4த் ஒன் போலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த பெர்சனுக்கு மேல ஒரு அவுட்லைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு பார்டர் அவுட்லைன் மாரி ஒரு ஒயிட் கலர் சம்திங் அந்த மாரி பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். இந்த இமேஜோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஓரமா வச்சுட்டு, இதே இமேஜ கொண்டு வந்துக்கலாம். பண்ணிட்டு லேயர்ஸ்ல அந்த டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேல இருக்க டிரான்ஸ்பரன்ட் இமேஜ மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எடிட்ல போனீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஷேடோஸ் இருக்கா? ஷேடோஸ்ல சி ஆல்ன்னு குடுங்க. அவுட்லைன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதுதான் இது. வந்துருச்சா? அவ்வளோதான். இதுல நீங்க சைஸ மட்டும் கம்மி பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான கலர் மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த அந்த அவுட்லைன் எஃபெக்ட் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி நீங்க இந்த இமேஜோட பேக்கிரவுண்ட கூட நீங்க தேவைன்னா பிளர் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நீங்க இந்த இமேஜ செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இமேஜ் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகேங்களா?
இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போங்க, டூல்ஸில் சிஆல் கொடுங்க, பிளர் ஆப்ஷன் போங்க, அதில் ஹோல் இமேஜ் கொடுத்துட்டு இன்டென்சிட்டி அதிகமாக்கிட்டிங்கன்னா பிளர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் அகைன் கொண்டு வந்து மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போது பேக்ரவுண்டும் பிளர்ராக இருக்குது, அதுக்கான நம்ம அந்த பர்சனுக்கான அவுட்லைனும் கொடுத்துருக்கோம். சூப்பரா? நெக்ஸ்ட்டு இந்த பர்சனுக்கு பின்னாடி நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹெட்டிங் வந்து நேச்சுரலாக அந்த இவருக்கு மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? நான் ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன். ஆண்டன். அந்த ஃபாண்ட்டையே நான் நேமாக வச்சுக்கிறேன். ஆண்டனின்னு வச்சுக்கலாம். இன்னும் பெட்டராக இருக்குது. ஓகேவா? நான் ஜஸ்ட் அதனோட சைஸை மட்டும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆண்டனின்ற நேம் வந்து இந்த பர்சனுக்கு பின்னாடி போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதே தான் நீங்கள் செலக்ட் பண்ணி லேயர்ஸ் போங்க, ஷோ லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 2 இமேஜுக்கும் இடையில இந்த நேமை வைக்கணும். ஃபஸ்ட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டுக்கு இடையில அந்த இமேஜ் போயிடும். அவ்வளோதான். ஸோ ஃபார் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு பேக்ரவுண்டை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு இமேஜ் பிளர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு பர்சன் மேலே அவுட்லைன் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு டெக்ஸ்ட்டை அந்த பர்சனுக்கு பின்னாடி எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம், இந்த ஆண்டனின்ற நேமில் என்னும் டீயும் இன்னும் பின்னாடி இருக்குது. ஸோ இதோட அவுட்லைன் மட்டும் இப்படி மேலே வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு அதே டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் போங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். அது அகைன் அந்த பழைய டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு எஃபெக்ட்ஸில் ஹாலோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திக்னஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ அதனோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் லேயர்ஸை போய் பார்த்தா தெளிவாக தெரியும். இப்போது அந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்து இந்த பர்சனுக்கு பின்னாடி இருக்குது, ஆனால் நம்ம கொடுத்த அந்த ஹாலோ டெக்ஸ்ட் வந்து இந்த பர்சனுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்டை ஃபேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், வேற ஒரு கலரோட. அதுக்கு நான் இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த சைடு மட்டும் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் வேணும், ஆனால் அந்த கலர் வந்து பிளாக்காக இருக்கக்கூடாது, சீம்லெஸ்ஸாக அந்த கலர் வந்து ஃபில் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் எலமெண்ட்டை. அதை வந்து இந்த ஃபுல் இமேஜ் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நான் தேவைப்படுற கிரேடியன்ட் கலர்ஸ் வைங்க. இப்போ அந்த இதில் வந்து சன்செட் இருந்ததுனால ஏதாவது ஒரு சன்செட், கோல்டன் சன்செட் அந்த மாதிரி ஏதாவது நான் வைக்கிறேன். இப்போது அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வாங்க, இதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் கலர்ஸு. நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இல்லாட்டி இந்த எல்லோ ஓகேவா? நான் இந்த எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆட் கொடுங்க. 4 தடவை ஆட் கொடுங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. நமக்கு இந்த எல்லோ கலர் தான் நீங்கள் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கிரேடியன்ட்டில் போய் இந்த 4 செக்ஷனுமே எல்லோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டைலில் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்குங்க. அதுக்கடுத்து அகைன் இதனோட டிரான்ஸ்பரன்சியை 50% கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு 30 கொண்டு வந்துடுங்க. 30 ஆர் 40, இல்லை உங்களுக்கு அப்படியே வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. 35, நான் 35 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடம் வந்து ஒரு நார்மல் 100% டிரான்ஸ்பரன்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாலிட் எல்லோவாக மாறுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இப்போ பார்த்தா அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்குல்ல, கலர் டிரான்சிஷன் எஃபெக்ட்டு, இதே நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான். நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே நேம் ஆண்டனின்னு வச்சுக்கலாம்.
இப்போ அதே மெத்தட் தான். அதே நம்ம கலர் வந்து கிரேடியன்ட் தான் குடுக்க போறோம். கிரேடியன்ட்ல நான் இந்த கிரீன் ஏதாவது குடுத்துக்கிறேன். என்ன சொல்றது? கிரீன் ஷேட்ல ஏதாவது குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அகைன் நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு, இங்க போனோம்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல எந்த கிரீன் வேணும்னு உங்களுக்கு பாருங்க. இல்ல புதுசா ஏதாவது ஒரு கிரேடியன்ட் இருக்கு அப்படின்னா, அத கூட வச்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ அதே தான், சேம் மெத்தட் தான். நம்ம நம்ம ஃபர்ஸ்ட்டு இருக்க ஸ்டைல் செலக்ட் பண்ணோமா? இதுல செகண்ட் இருக்க ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க நீங்க வந்து ரைட்ல இருந்து ஆரம்பிங்க. ரைட்ல இருக்கிறத டிரான்ஸ்பரன்சிய 100 குடுத்துருங்க. அதுக்கடுத்து இங்க செகண்ட் ஒன்னுக்கு வாங்க. செகண்ட் ரைட்டுக்கு வாங்க. டிரான்ஸ்பரன்சிய 30, 40, 45 இந்த ரேஞ்சுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இப்போ இப்போ பார்த்தீங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கீழ ஃபேடா இருக்கு. மேல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அந்த அந்த ஃபேடான டெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி இந்த டெக்ஸ்ட்ட வந்து இதே டெக்ஸ்ட்ட இந்த பெர்சனுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கலாம். நீங்க வந்து பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு, இன்னொரு அகைன் பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணி பிளர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு பாப் அவுட் எஃபெக்ட். அதுக்கு அகைன் நான் கேன்வாஸ கிளியர் பண்ணிட்டு, வேற ஒரு இமேஜ் பார்த்து எடுத்துக்கிறேன். ம். இவரோடது எடுத்துக்கலாம். இப்போ அகைன் திரும்ப இந்த இமேஜ் ஆட் பண்ணி இத செலக்ட் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு, இத கிராப் பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்களா? இத நீங்க கிராப் பண்ணீங்கன்னா, இவரோட பேக்கிரவுண்ட் வந்து இதா தெரியுதா? இப்போ இத செ இப்ப இத கிராப் பண்றேன். கிராப் பண்ணிட்டு, இந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ நான் ஃபுல் சைஸ்க்கு கொண்டு வந்துர்றேன். இப்ப தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி இருக்க இமேஜோட ஃப்ரேம் வந்து இவ்வளோ தான் இருக்கு. இப்போ நான் லேயர்ல போயிட்டு, நான் ஃபுல் இமேஜ் இருக்குல்ல, அந்த கிராப் பண்ண இமேஜ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாரி பாக்ஸியா இருக்கு அந்த மாரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அகைன் நீங்க அந்த லேயர செலக்ட் பண்ணிட்டு, நீங்க கார்னர் ரவுண்டிங் கா கார்னர் கார்னர ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு ஒரு பார்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு தான். இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து இது வந்து ஹெட் வந்து பாப் ஆகுது வெளிய. அந்த மாரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வர்றது தான். இப்போ நம்ம 2 வேற வேற இமேஜ பிளெண்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அகைன் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ரீசைஸ் பண்ணிக்கலாம். திரும்ப செகண்ட் இமேஜாலும் அதே இமேஜ் எடுத்துக்கிறேன். அத ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஹரிசான்டலா ஃபிளிப் பண்ணிக்கோங்க. நான் அகைன் அதையும் நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2ம் ஒரே இமேஜ் தான். பட் இருந்தாலும் நான் மேல இருக்க லேயர நான் கொஞ்சம் இது பண்றதுக்காக நான் கொஞ்சம் இந்த மேல இருக்க லேயர் டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இத நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்கிறேன். கொஞ்சம் டார்க்கரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, நான் ஆப்ஸ்ல போயிட்டு, இமேஜ் பிளெண்டர்ன்னு டைப் பண்றேன். இந்த ஆப் குடுங்க. இப்ப நீங்க ஃபேடுக்கு போனீங்கன்னா, லீனியரான்னு கேட்கும். லீனியர் குடுங்க. நீங்க ஸ்ட்ரெய்ட்டா பிளெண்ட் பண்ணாம இந்த மாரி. உங்களுக்கு எப்படி பிளெண்டிங் தேவைப்படுதோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் சேவ் ஆயிடும். பார்த்தீங்களா? 2 இமேஜ் பிளெண்டா இருக்கா? நீங்க இன்னும் சீம்லெஸ்ஸா பிளெண்ட் ஆகணும்னா, அந்த லைன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா, அது இன்னும் சீம்லெஸ்ஸா பிளெண்ட் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிளாஸ் எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு அகைன் நான் அதே இமேஜ கூட எடுத்துக்கிறேன். திரும்ப அதே அதே இமேஜே எடுத்துக்கோங்க. ரீசைஸ் பண்ணுங்க.
பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்தா போதும்னா, இந்த இடம் மட்டும் நீங்க வச்சு, நீங்க அந்த மேல இருக்க இமேஜ நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு, இந்த இமேஜ மட்டும் நீங்க வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்னர் ரவுண்டிங் குடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு பார்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த பார்டர் வந்துருச்சு. இதே இமேஜ் தான் நம்ம கிராப் மட்டும் பண்ணியிருக்கோம். அகைன் இத ஆட் பண்ணிட்டு, இப்போ செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போங்க. எடிட்ல போயிட்டு, நான் அதே இமேஜ நான் பிளர் பண்ணிக்கிறேன். ஒரு அளவுக்கு மட்டும் பிளர் பண்ணுங்க. பிளர் பண்ணிட்டு வெளிய வந்தீங்கன்னா, பார்த்தீங்களா? இந்த இடம்லாம் ஷார்ப்பா இருக்கு. இந்த இடம் மட்டும் பிளர்ரியா இருக்கா? ஒரு மாரி கிளாஸியா இருக்கா? அவ்வளோதான். இங்க நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி. இது நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இருந்து அகைன் நான் வந்து ரீகால் பண்றேன். நாம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஒரு இமேஜோட பேக்கிரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்கிரவுண்ட எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு இமேஜோட பேக்கிரவுண்ட் எப்படி பிளர் பண்றதுன்னு பார்த்தோம். 3, 4த் வந்து இமேஜ்ல ஒரு பெர்சனுக்கு மேல அவுட்லைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதே இமேஜ்ல டெக்ஸ்ட்ட அந்த பெர்சனுக்கு பின்னாடி எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து 6த் வந்து அதே டெக்ஸ்ட் எஃபெக்ட்ட முன்னாடி, பின்னாடி வச்சு அந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் மாரி நம்ம கொண்டு வந்தோம். 7த் வந்து ஒரு இமேஜ ஒரு கலரோட ஃபேட் பண்ணி எடுத்துட்டு போனோம். அகைன் அதே எஃபெக்ட்ட நம்ம டெக்ஸ்ட் கீழ இருந்து மேல ஃபேட் பண்ணோம் டெக்ஸ்ட்ட வச்சு. அதுக்கடுத்து 9த் வந்து ஒரு பாப் அவுட் ஹெட் எஃபெக்ட்ட கொண்டு வந்தோம். 10த் வந்து 2 இமேஜ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி காமிச்சோம். 11த் இந்த கிளாஸ் எஃபெக்ட். மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு மோட்டிவேஷனே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.